சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமால, யோசிச்சு பார்த்தா எனக்கும் இப்பதான் தோணுது. நீ சொன்ன மாதிரியே அவதான் பாய்சனை கலந்துட்டான்னு நாம கண்டுபிடிச்சிருவோன்னு பயந்துகிட்டு பாய்சனை கலந்த கையோட துண்ட காணோம் துணிய காணோம்னு மண்டபத்தை விட்டு ஓடி இருக்கிறான். நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்காம வேற எதை பத்தியோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா, இவளை சும்மாவே விடக்கூடாதுக்கா. வா, உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவளை உள்ள தள்ளிடலாம். முதல்ல நானும் அதை தான் யோசிச்சேன். ஆனா நம்ம போலீஸ்க்கு போகணும்னு வச்சுக்கோ, முதல்ல மாட்டுறது நம்மளா தாண்டி இருக்கும். என்னக்கா சொல்ற? நாம எதுக்குக்கா மாட்ட போறோம்? ஆமாண்டி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா முதல்ல மாப்பிள்ளைக்கும் அந்த டிராமாக்காரிக்கும் என்ன சம்பந்தம் தான் விசாரிப்பாங்க. அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மொத்தமா நாம தான் மாட்டிப்போம். அண்ணி, இவதான் பாய்சன் வச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளை எதுக்கு இங்க வச்சிருக்கணும்? அடிச்சு துரத்த வேண்டியதுதானே? அதுலதான் ஒரு சிக்கல் இருக்குப்பா. அதுல என்ன சிக்கல்? அவதான் வச்சிருப்பான்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா இப்ப போய் அதை சொல்லி அவளை இங்கிருந்து விரட்டணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளையும் அன்னிக்காரியும் அவ எதுக்காக கவிக்கு பாய்சன் வைக்கணும்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் பேசாம இருக்கேன். அக்கா, இப்ப வேற என்னக்கா பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு பக்கம் கவி பொழைக்கணும், இன்னொரு பக்கம் இந்த டிராமாக்காரியை எங்க இருந்து துரத்தணும். அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? ஐயோ சாமி, தயவு செஞ்சு ஒண்ணும் வேணாம். இங்க இருக்கிற பிரச்சனைய ஏதாவது பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி விட்டுருவீங்க. அதனால நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியா இருங்க போதும். பத்மா, நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. டாக்டர் வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என் பொண்ணுக்கு என்ன ஆகும்னே தெரியலையே. அக்கா, அப்படி எதுவும் ஆகாதுக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஐசியூல படுத்திருக்கா. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். கவிக்கு ஒண்ணு ஆகாது, அவங்க கண்டிப்பா பழச்சுக்குவாங்க. எனக்கு ஏன் அஞ்சலி தொடர்ந்து இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு? 10 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தா கடவுள் என்ன 10 நாளாவது பைத்தியக்கார மாதிரி என்ன நிக்க வச்சிடுறாரு. நான் அப்படி என்ன பண்ணக்கூடாத தப்பு பண்ண? என் லைஃப் ஃபுல்லாவே இனிமே இப்படிதான் இருக்குமா? சார், நீங்க ஏன் சார் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க சார். கவியும் கண்டிப்பா பொழைச்சு வந்துருவா. கவியும் நீங்களும் சேர்ந்து ரொம்ப வருஷம் சந்தோஷமா இருக்கணும் சார். ஏன் அஞ்சலி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வாழ்க்கை மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. என்ன விடுங்க, கவி பாவம் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஏன் இப்படி அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு? எவ்வளவு கனவோட இருந்தா அவ, ஆனா இப்போ அவளோட நிலைமைய பாத்தீங்களா? கண்டிப்பா அவளா பாய்சன் குடிச்சிருக்க மாட்டான். ஏன்னா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நேத்து வரைக்கும் அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அவளுக்கு வேற யாராவது தான் பாய்சன் கொடுத்திருப்பாங்க. நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. இப்படி 1000 கேள்வி எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சார், நடந்ததையே நினைச்சு கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு இனிமே எதுவும் தப்பாவே நடக்காது சார். எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நம்பிக்கையோட இருங்க சார்.